ஓபிஎஸ் சசிகலா பார்வையில எடப்பாடி துரோகி. ஆக்சுவலா எடப்பாடி பார்வையில ஓபிஎஸ் சசிகலா துரோகியா இருக்கலாம். பொதுவான பார்வையில பாருங்க, உங்க ஆட்சியில வச்சுட்டு போன சசிகலா என்ன பண்ணீங்க நீங்க? நீங்க கலை பயிரை பத்தி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்ல. எவ்வளவு பெரிய தலைவர்களா இருந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கூட தனக்கு எதிராக இருந்தவங்கள, தனக்கு கருத்து மாறுபாடு கொண்டவர்களை, தன்னை திட்டி விட்டு வெளியே போனவர்களை கூட கூப்பிட்டு அழகு பதவிகள் கொடுத்து அழகு பார்த்தவர்கள் சார். நீ என்ன எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோட புகழ்பெற்ற செல்வாக்கு மிக்க தலைவரா நீங்க? ஒரு தோல்விக்கு அப்புறம் வெற்றியை பாக்குறதுக்கு. ஆனா சார், இன்னொன்னு இப்ப இன்னைக்கு ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் 2 முன்னாள் அமைச்சர்கள் வரல. செங்கோட்டையன் அவர்களாகட்டும், தங்கமணி அவர்களாகட்டும். புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? இப்ப இதன் மூலமாக ஒரு எதிர்ப்பு அவங்க பதிவு பண்றாங்களா? இவர் என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா இடைநிலை நிர்வாகிகள் மத்தியில எழுந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ்ஓ தினகரனோ அல்ல சசிகலாவோ வந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கான இன்ஃபுளுன்சிங் அதிகமா இருக்கும் நீங்க சொல்றீங்களே, அது தப்பு. சார், இப்போ நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே 2026 வரைக்கும் பாக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்போ 2026 ஜெயிக்கலன்னா இபிஎஸ்க்கு மாற்றா வேற ஒரு தலைமை அங்க வந்துருமா? அப்போ கலகம் பிறக்கும், வழி கிடைக்கும். நீங்க கட்சி யாருமே இல்லாத நான் வெற்றியை நோக்கி கட்சியை எடுத்துன்னு போயிடுவேன் நீங்க சொன்னீங்கன்னா, கடந்த காலம் அது மாதிரி காமிக்கல உங்களுக்கு இபிஎஸ்க்கு.